ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மார்ச் 9ஆம் தேதியாக இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 100 குறைந்த நிலையில் இப்போ நிலவரம் என்ன இருக்கு? மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்க பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 100 குறைந்து 22 கேரட் 1 கிராம் ரூ. 14,950 ஆகும். ஒரு சவரன் ரூ. 1,19,600 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் 1 கிராம் ரூ. 16,309 ஆகவும், ஒரு சவரன் ரூ. 1,30,472 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. வெள்ளியோட விலை பார்க்கும் பொழுது கிராமில் எந்த ஒரு மாற்றமின்றி ரூ. 290 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்க பத்தி பார்த்துடலாங்க. தற்பொழுது மதியம் 3:30 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வீஸ் லெவலில் தங்கத்தோட விலை ஒரு சின்ன ஏற்றம் மட்டும் தாங்க இருக்குது, பெரிய அளவுக்கு இல்லைங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமிற்கு ஒரு ரூ. 20 40 வரைக்கும் அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு மீண்டும் ஒரு 8 பைசா ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. அதனால் இந்த சின்ன விலை ஏற்றம் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரி தான் இருக்குங்க. ஸோ தற்பொழுது 3:30 மணி நிலவரத்தில் இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தாங்க இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரேட் இப்போ வரைக்கும் கடையோட ரேட் எதுவும் மாற்றவும் இல்லை, மார்க்கெட் ப்ரைஸும் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. ஸோ ஏதாவது திடீர்னு ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு ரேட் சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. இல்லைன்னா உங்களுக்கு இரவு 9 மணி நிலவரத்தில் நாளைக்கு எப்படி நிலவரம் இருக்கலாம் அப்படிங்க பற்றி தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 14,950 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை, சின்னதாக ஒரு ஏற்றம் இறக்கம் தான் இருந்துட்டு இருக்குங்க. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூ. 10 ஒரு ரூ. 40 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குது. அடுத்த வெள்ளியோட விலையிலும் பெரிய அளவுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் தாங்க இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையிலும் சின்ன ஒரு ஏற்றம் தான், ஒரு கிராமிற்கு ஒரு ரூ. 3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பு நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் ஒரு 7 பைசா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதன் காரணமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. சின்ன ஒரு ஏற்றம் இருந்தாலும் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியில் பெரிய அளவுக்கு தற்பொழுது மாற்றம் எதுவும் இல்லைங்க. மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு நாளைக்கு வரை கண்டினியூ ஆச்சுன்னா தற்பொழுது 22 கேரட் 14,950 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. ஸோ நாளைக்கு இதே விலையில் இருக்கலாம், இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரூ. 10 50 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அடுத்து வெள்ளியோட விலையில் பெரிய அளவுக்கு மாற்றமின்றி இதே ரூ. 290 இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. இரவு 9 மணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.